தேர்தல் ஆணையம் என்பது வந்து ஒரு அமித்ஷாவினுடைய ஒரு கூலிப்படையாக வந்து இப்போ வந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள். பீகார்ல வந்து தோற்றக்கூடாது, அதான் அவ்வளவுதானுங்க. பீகார்ல தோத்தா இது நரேந்திர மோடிக்கு உள்ள கட்சியில் இருக்கின்ற அந்த ஹோல்டு வந்து பயங்கரமாக சரிந்துவிடும். இதுதான் இஷ்யூ. இதுக்கு வந்து என்ன அடாவடித்தனம், என்ன அயோக்கியத்தனம் செய்யறதுக்கு வந்து அவர்கள் தயாரா இருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் அதுக்கு எல்லாமே துணை போய் கொண்டிருக்கு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், முன்னாடி கேஸ்ல விட டிடிவி தினகரனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? இரட்டை இலைக்கு வந்து அவர் வந்து லஞ்சம் கொடுத்தாரு. லஞ்சம் கொடுத்தாரு. லஞ்சம் கொடுத்தாரு. அப்ப லஞ்சம் கொடுத்தவரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. லஞ்சம் வந்து கொடுக்கிற மிடில் மேன் ஒருத்தன், அவன் பேர் என்ன, சுகேஷ் சந்திரசேகர், அவனை புடிச்சு உள்ள போட்டாச்சு. யாரு வாங்கினா? லஞ்சம் வாங்கின ஒரு அயோக்கியம் இருக்க வேண்டாமா? அவன் எங்கன்னு கேக்குறேன். அப்போ லஞ்சம் கொடுத்தாச்சு, லஞ்சம் கொடுக்கறதுக்கு ஒரு மிடில் மேன் இருந்தா யாருகிட்ட கொடுத்தான்னு இல்லைங்க. அப்ப இந்த ஒரு விஷயத்துல வந்து தேர்தல் ஆணையத்துல ஒருத்தனை வந்து எக்கி வச்சிருக்காங்கன்னு நான் கேட்கிறேன். அவனை அப்படியே பிடிச்சு கப்புன்னு வச்சிருக்காங்கன்னு நான் கேட்கிறேன். அவனை வச்சுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபர் கிடையாது, பல நபர்கள் இருக்கிறார்கள். அப்ப இரட்டை இலைக்கு இன்னைக்கும் அது பிரச்சனை ஓடிக்கொண்டுதானே இருக்கிறது. இன்னைக்கும் வந்து தொங்க விட்டு தானே இருக்கிறாங்க. அது ஏன்னு கேட்கிறேன் நான்.